ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அப்படி பார்த்தீங்கன்னா 3 விதமாக படிக்கலாம். ஏஷியன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி அண்ட் மாடர்ன் இந்தியா அப்படிங்கிற மாதிரியா. கிளியர்? ஸோ ஒன்று ஓகே ஃபைன். ஸோ இதை வந்து ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி நான் சொன்ன மாதிரியே வந்து ஹிஸ்ட்ரியை வந்து 3 விதமாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். History can be classified into ancient, medieval, modern. ஸோ ஹிஸ்ட்ரியை 3 விஷயமா பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி. ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி ப்ரீ ஹிஸ்டாரிக் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி நம்ம என்னென்ன பார்க்க வேண்டியிருக்கோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஏஜ்ல இருந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ கற்கால மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கும்போது ஸ்டோன் ஏஜை வந்து 3 விதமாக பிரிப்பாங்க. பாலியோலித்திக், மெசோலித்திக், நியோலித்திக். ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சது தான் பாலியோலித்திக், மெசோலித்திக், நியோலித்திக் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டோன் ஏஜ் டிவைடட் இன்டு 3. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோன் ஏஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலியோலித்திக், மெசோலித்திக், நியோலித்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோன் ஏஜ். ஸ்டோன் ஏஜுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெட்டல் ஏஜ். ஸோ மெட்டல் ஏஜ் அப்படிங்கிறது வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் எந்த மெட்டல் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் தான். ஓகே. அந்த காப்பர் ஏஜ் என்ன சொல்லுவாங்கன்னா சல்கோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஸ்டோன் ஏஜ், தென் மெட்டல் ஏஜ், தென் அயன் ஏஜ், அயன் ஏஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஏஜ் அப்படிங்கிறது. இந்த பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது நீங்க சிலபஸ்ல பார்த்துருப்பீங்க. ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம என்ன பார்க்கணும்னா ஸ்டோன் ஏஜ்ல இருந்து பார்க்கணும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது ஹரப்பன் அண்ட் மொஹஞ்சதாரோ. ஓகே. இந்த 2 தான் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். நம்ம பெரிய சிட்டிஸ்ன்னு அந்த டைம்ல பார்த்துருப்போம். ஸோ இந்த ஹரப்பன், மொஹஞ்சதாரோ அந்த ஏஜை பத்தி பார்க்கக்கூடியதான் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு முன்ன நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஸ்டோன் ஏஜ்ல என்னென்ன இருக்கும், மெட்டல் ஏஜ்ல என்னென்ன இருக்கும், அயன் ஏஜ் என்ன, ஓகே, பிரான்ஸ் ஏஜ். ஓகே. ஸ்டோன் ஏஜை பத்தி தான் கொஞ்சம் அதிகமாக பார்க்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியை பொறுத்தளவு குரானாலஜிக்கல் ஈவெண்ட் வைஸ் ரொம்ப கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஏன்ஷியன் ஹிஸ்டரின்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஏன்ஷியன் ஹிஸ்டரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துருப்போம் பிசி ஏடி அப்படின்னு பார்த்துருப்போம். ரைட்? பிசினா என்ன? பிசி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் கிறிஸ்ட், அன்ன டொமினி அப்படின்னும், ஆஃப்டர் கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போதைக்கு டேர்ம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிசிஇ. கிளியர்? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சிஇ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பிசிக்கும் சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பாத்தீங்கன்னா பிசினா பிஃபோர் காமன் எரா, சிங்கிறது காமன் எரா. ஸோ பிஃபோர் காமன் எரா அப்படின்னா என்ன? ஓகே. அப்படிங்கிறது தான் இப்போ ஏன்ஷியன் ஹிஸ்டரியில படிக்க முடியும். ஸோ இந்த ஏன்ஷியன் ஹிஸ்டரியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எவிடன்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது எவிடன்ஸ் இருக்கும். ஓகேங்களா?
பட் வந்து என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எழுத்து வடிவங்கள் எதுவுமே கிடையாது ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி. ஓகேங்களா? சோ இது எப்படி அப்பனா இது எப்படி வந்து ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் தான் இருக்கும். இப்போ ஹரப்பன் மொஹஞ்சதாரோ அப்படின்னா வந்து எஸ்கவேஷன். இப்போ நம்ம மதுரையில கூட ஒரு பெரிய வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி சைட் வந்து ஏசியன் டைம்ல வாழ்ந்த மக்களோட இதை எஸ்கவேட் பண்ணிட்டாங்க. இது மாதிரியாக வந்து பாத்தீங்கன்னா எஸ்கவேஷன்ல தான் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியை படிக்கும் போது இதுக்குன்னு ஒரு எழுத்து வடிவம் இருக்காரு. ஓகே, ஸோ இதான் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் இந்தியா நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில இதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸ்டோன் ஏஜ், மெட்டல் ஏஜ் என்னன்னா, அயன் ஏஜ் என்னன்னா, பிரான்ஸ் ஏஜ், இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷனுக்கு அப்புறம் வந்து வேதிக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதிக் ஏஜ்னா அதில் லேட்டர் வேதிக் ஏஜ், ஓகே, வேதிக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரெண்டு விதம் இருக்கு, இயர்லி வேதிக் ஏஜ் அப்படின்னு ரெண்டு இருக்கும். வேதிக் ஏஜ்னா ஒன்றும் கிடையாது, வேத காலம் அப்படிங்கிறது. ஓகே, 4 வேதங்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, யஜுர், சாம, அதர்வ வேதா, ரிக்வேதா அப்படின்னு 4 வேதங்கள். இந்த வேதங்கள் பத்தி படிக்கக்கூடியதான் இந்த வேத காலங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூரல். ஓகே, ஸோ யார் யார் ஏன்ஷியன்ட் இந்தியால யார் யார் ரூல் பண்ணா. ஓகே, அதுக்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், இந்த புத்திசம் ஜெயினிசம் பத்தி லைட்டா பாத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்க சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஒழிய தென் குப்தா ஏஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இதை பத்தி தெளிவான ஐடியா இருக்காது. புத்திசம் ஜெயினிசம் கான்செப்ட் இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம புத்திசம் ஜெயினிசத்தை பத்தி கண்டிப்பா பார்த்துருக்கணும். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஓகே, ஒரு ரிலிஜியன் அப்படின்னு உருவானது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்தா வந்திருக்கு, புத்திசம் ஜெயினிசம் தான். ஸோ அந்த கான்செப்ட் பார்த்துட்டு தென் வந்து ரூரல் யார் யார் ரூல் பண்ணா, அதான் ஹிஸ்டரி வந்து ரொம்ப நம்ம வந்து பெரிய கான்செப்ட் வைஸ். இப்போ பாலிட்டிலாம் நிறைய கொஞ்சம் கான்செப்ட் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ எக்கனாமிக்ல கூட கொஞ்சம் கான்செப்ட் பார்க்கலாம். ஹிஸ்டரியில ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து சும்மா அப்படி வந்து ஒரு யாரா ரூல் பண்ணா என்ன, ஒரு கிரானலாஜிக்கல் ஆர்டர்ல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அவ்வளவுதான். மற்றபடி இதுக்கு வந்து ரொம்ப படிக்கணும் அப்படிங்கிற பெரிய விஷயம்லாம் கிடையாது. அப்படி சின்ன ரிவிஷன் நம்மளுக்கு ஒரு நம்ம சின்ன வயசுலேயே நம்மளுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, தென் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே ஹிஸ்டரி பத்தி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஈஸியா ஹிஸ்டரி வந்து அப்படி ஞாபகம் வைக்க போறோம், அவ்வளவுதான். ஓகே, பட் என்ன ஒரே ஒரு விஷயம், கிரானலாஜிக்கல் ஆர்டரா மெமரி பவரை மட்டும் கொஞ்சம் கூட்டிக்கிடணும். என்னென்ன ஈவெண்ட் எது பேப்பர் நடந்துச்சு அப்படிங்கிற மட்டும் பார்த்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம அப்ரோச் பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிங்களேன், அந்த கொஸ்டின் எந்த 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 இதுல வந்திருக்கு. இப்போ பிசியா ஃபர்ஸ்ட் ஏரியான்னு தெரியணும் உங்களுக்கு, பிசியா சிஇயான்னு தெரியணும். ஓகேங்களா? அது தெரிஞ்சாதான் அந்த கொஸ்டினை பத்தி அது ரிலேட்டடா என்னென்ன விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சங்க காலம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சங்க காலத்தை பத்தி சின்ன வயசுல படிச்சிருக்கோம். ஓகே, இப்போ நீங்க இப்போ திருக்குறளா இருக்கட்டும், மற்ற இப்போ புறநானூறாக இருக்கட்டும், எந்த நூல், இப்போ 17 கீழ்கணக்கு நூல்கள், பட்டுப்பாடல் எல்லாம் படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அப்படின்னா சங்க கால வரலாறு எப்போ இருந்துச்சு அப்படின்னா அந்த காலம் எங்கன்னு பார்க்கும்போது அது ரிலேட்டடா என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிசியா ஏரியான்னு தெரியும். இப்போ சங்க காலம் அப்படிங்கிறது பிசி, 3rd BC. ஓகே, அப்படின்னா நான் பிசி அப்படின்னு சொல்றேன், 3rd BC. அப்படின்னா 3rd CEன்னு ஒண்ணு இருக்கு, 3rd BCன்னு ஒண்ணு இருந்தா 3rd CEன்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரியா நம்ம டேர்ம் வந்து நம்ம எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியே நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ சங்க காலம். ஓகே, இப்போ சங்க காலத்தை பத்தி இப்போ 3rd BCல, பட் அந்த டைம்ல என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம இப்போ சங்க காலத்துக்கு வந்து எழுத்து வடிவங்கள் ஸ்கிரிப்ட் இருக்குது. ஓகேங்களா? அப்போ லாங்குவேஜ்னு ஒன்று உருவாயிட்டு. ஓகே, பட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் இந்தியா, இப்போ இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷனா இருக்கட்டும், இப்போ ஸ்டோன் ஏஜா இருக்கட்டும், இப்போ இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஒன்று கிடையாது, லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஓகேங்களா? அதனாலதான் இப்போ லாங்குவேஜ் இருந்தா கண்டிப்பா என்ன இருக்கும், ஸ்கிரிப்ட் எவிடன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் இந்தியாவுக்கு. பட் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடியது. இப்போ நம்ம சங்க காலம் வரும்போது ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருந்திருக்கும். ஓகே, இப்போ எது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்காது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் வரைக்கும் எவிடன்ஸ் இருக்காது. பட் அதுக்கப்புறம் வந்த வேத காலம், வேதிக், ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வவேதா, இந்த வேதங்கள் 4 வேதங்களை பத்திய ஸ்கிரிப்ட் எவிடன்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆச்சுன்னா லாங்குவேஜ் அப்படின்னு ஒண்ணு உருவாயிட்டு. பட் இதுக்கு முன்ன மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் இந்தியால மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் இந்தியா அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கல் எப்படி அந்த இயர் எப்படி இது பண்றாங்கன்னா, எப்போ ஹியூமன் எவால்வ் ஆனா, மனுஷன் எப்போ உருவானோ அந்த டைம்ல இருந்தே அதை என்னதான் சொல்றாங்க, நம்ம அந்த சயின்ஸ்ல பார்த்திருக்கோம். ஓகே, டார்வினோட எவல்யூஷன் தியரியில ஹியூமன் எவல்யூஷன் வரும்போது இப்போ லாஸ்ட் ஹியூமன் அப்படின்னா ஹோமோ எரக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த இப்போ ஆப்பிரிக்கால இருந்து வெளியே ஃபர்ஸ்ட் வந்த ஒரு ஹியூமன் அப்படிங்கிறது நம்ம பாத்தீங்கன்னா ஹோமோ எரக்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு.
ஓகே, அதுதான் அதுல இருந்து ப்ரீ ஹிஸ்டாரிக்கல். அப்பனா ஃபர்ஸ்ட் ஹியூமன் எப்படி வாழ்ந்திருப்பான் அப்படின்னா நோபடி ஓகே, ஒரு ஒரு அப்படி ஒரு அனிமலுக்கு அவனுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது. அப்படிதான் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் இந்தியால ஹியூமன் வாழ்றான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எவல்யூஷன் தான் ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கிறது ஒன்னு எவால்வ் ஆகுது. ஸோ ஏன் ஃபர்ஸ்ட் ஹியூமனோட இது ஸ்டோன் ஏஜ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டோனை கண்டுபிடிக்கிறான், ஸ்டோனை வச்சு ஃபயரை உருவாக்குறான், அதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் டிஸ்கவர். ஓகே, ஸோ இப்படிதான் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல்ல இருந்து அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன ஆகுது, ஒரு ஹியூமன் வந்து ஒரு ஒரு சிவிலைஸ்டு ஹியூமன் உருவாகிறான். அப்படின்னா எந்த ஏன் வந்து இப்போ வந்து ஸ்டோன் ஏஜ் எல்லாம் சிவிலைஸ்டு ஹியூமன் சொல்ல முடியாது, சிவிலைசேஷன் சொல்ல முடியாது. ஓகேங்களா, மெட்டல் ஏஜ் சொல்ல முடியாது, அயன் ஏஜ். ஆனா எப்போன்னா இந்த பிரான்ஸ் ஏஜ் அப்படிங்கிறது என்ன சொல்றோம், இதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஏன் அப்படின்னா இங்க வந்து ஒரு சிவிலைசேஷன் உருவாகுது இந்த டைம்ல. ஓகே, ஹியூமன் என்ன இருக்கு, அவனுக்குன்னு ஒரு வீடு கட்டுறான், அவனுக்குன்னு ஒரு பிளானிங் உருவாகுது, நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு அவனுக்குன்னு ஒரு செட் பண்றான், ஃபேமிலி செட்டப் உருவாகுது. ஸோ அதுக்கு முன்ன வரைக்கும் ஸ்டோன் ஏஜ்ல ஃபேமிலி செட்டப் அப்படின்னு ஒன்று கிடையாது. இது மாதிரியாக இப்ப அந்த பிரான்ஸ் ஏஜ்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஹியூமன் குழுவா வாழ ஆரம்பிக்கலாம், அவனுக்குன்னு ஒரு குரூப் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் அந்த குரூப்ல அவனுக்கு தெரியாது. அனிமல் எப்படி அனிமலுக்கு ஒரு குரூப் அப்படின்னு இருக்கும்னா அந்த ஐடியா இருக்காது. ஸோ அதே மாதிரியா தான் இப்போ ஒரு குரூப் சேர்க்கிறான். எப்போ அவன் ஹியூமன் என்னைக்கு குரூப் சேர்க்க ஆரம்பிக்கானோ அன்னைக்குதான் என்ன ஆகுது, அங்க ரூலர். ஓகே, அங்க வந்து யாருக்கு அந்த குரூப்புக்கு ஒரு தலைவன் உருவாக்குறான், அப்படிதான் அந்த கிங்டம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆன கிங்டம் அப்படின்னா லேட்டர் வேதிக் பீரியட். ஓகே, குரு பாஞ்சால கிங்டம் அப்படின்னு ஸ்டார்ட். ஓகேங்களா, ஸோ இதுதான் அப்படியே ஏன்ஷியன் இந்தியாவில் அப்படி ஸ்டார்ட் ஆகுது அந்த கிங்டம்ஸ். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி என்ன ஆயிரும்னா ஃபுல்லா வந்து ராஜாக்களை பத்தி கிங்டம்ஸை பத்தி பார்க்கக்கூடியதுதான். இப்போ சந்திரகுப்தா மௌரியர் பார்த்துருப்போம். ஓகேங்களா, இப்படி ஒவ்வொரு ரூரலை பத்தி பார்த்துருக்கோம். இப்போ குப்தா ஏஜ் இப்படி பார்த்தோம். இன்னைக்கு அவங்களுக்கு சிலபஸ்ல இருக்கும். சிலபஸ்ல வந்து குப்தா ஏஜ் இருக்கும். தென் வந்து மராத்தா கிங்டம்ஸ் அப்படிங்கும்போது அது இப்போ நீங்க நான் சொன்னது ஃபுல்லா ஏன்ஷியன் இந்தியா. இப்போ மிடிவல் இந்தியாவில் என்ன பார்க்கணும், ஏன்ஷியன் இந்தியாவையும் மிடிவல் இந்தியாவையும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்னா, ஏன்ஷியன் இந்தியாங்கிறது இந்தியன் ரூல் எல்லாருமே இப்போ நம்ம இதுல இருந்து பார்க்க போறோம். ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் இந்தியால இருந்து கம்ப்ளீட்டா ஏன்ஷியன் இந்தியா பார்க்க போறோம். இதுலதான் சங்க காலமும் அடங்கும். ஓகே, சங்க காலத்தை பத்தி நம்ம அதிகமா நல்லா தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ 8th யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா சங்க காலத்தை பத்தி கேட்கக்கூடிய தமிழ்நாடு ஹிஸ்டரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப திணைகள் 5 திணைகள்னு பார்த்திருக்கோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, 5 திணைகளோட கடவுள் என்ன, இது மாதிரியா நம்ம சின்ன கிளாஸ்ல பார்த்ததுதான். ஸோ இது மாதிரியே சங்க காலம் படிக்கும்போது சங்ககால லிட்ரேச்சர் பார்க்கணும், சங்ககாலம் பொலிட்டிக்கல் லைஃப் பார்க்கணும், அவங்களோட எக்கனாமிக் லைஃப் எல்லாமே. இப்போ இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் பார்க்கும்போது அவங்களோட எக்கனாமிக் லைஃப் இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு கதையா பார்த்துட்டு அப்படி நம்ம வந்து ப்ரிலிமினரிக்கு மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணணும், ப்ரிலிமினரி அப்ஜெக்டிவ் டைப்புக்கு நம்ம கொஞ்சம் மெமரி பவரை கூட்டிக்கிடணும். மெயின்ஸ் லெவலுக்கு நம்ம குரூப் 1 மெயின்ஸ் லெவலுக்கு எழுதுறோம்னா அப்படி கதையா வச்சுட்டு அதை வந்து நம்ம அப்படி அந்த கான்செப்டை எழுதுறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ மிடிவல் இந்தியானா ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ மிடிவல் ஹிஸ்டரி அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை, இஸ்லாமியர்கள் வருகை. ஓகேங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவை யார் படையெடுத்து வந்தா அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்தியாவை 17 முறை படையெடுத்து வந்து கஜினி முகமது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னே கோரி முகமது வந்திருப்பாரு, கஜினி. ஓகேங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் காசிம்னு வந்திருப்பாரு, முகமது காசிம்னு இருப்பாரு, அதுக்கப்புறம் கஜினி முகமது, அதுக்கப்புறம் கோரி முகமது, அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானேட். சும்மா ஒரு பேசிக்கா இதுதான் ஹிஸ்டரிங்கிற ஒரு ஐடியா கொடுக்க போறேன். இப்போ இது வரைக்கும் ஏன்ஷியன் ஹிஸ்டரி பார்த்தோம். இதுக்கப்புறம் மிடிவல் ஹிஸ்டரிங்கிறது எப்போ இஸ்லாமியர்கள் வந்து வரதான் பாரசீக கண்ட்ரில இருந்து பெர்ஷியால இருந்து வரக்கூடியதுதான் மிடிவல் இந்தியா அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ மிடிவல் இந்தியா அப்படிங்கும்போது வந்து நான் சொன்ன மாதிரியா காசிம், கஜினி முகமது வராரு, கோரி முகமது வராரு, தென் டெல்லி சுல்தானேட் சிலபஸ்ல இருக்கும். ஓகேங்களா, ஸோ டெல்லி சுல்தானேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு இப்போ யாருன்னா குதுபுதீன் ஐபக். ஓகேங்களா, இது மாதிரியா சில ரூலர்லாம் டெல்லி சுல்தானேட்டா இருப்பாங்க. இதுதான் வந்து நம்ம மிடிவல் இந்தியால கம்ப்ளீட்டா வந்து முஸ்லீம் ரூலர்ஸை பத்தி பார்க்கக்கூடியதான் மிடிவல் இந்தியா. தென் மாடர்ன் இந்தியா நம்ம ஏற்கனவே தெரியும். மாடர்ன் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஐரோப்பியர்கள் வருகை, யூரோப்பியன்ஸ் எப்படி இந்தியாவுக்கு வராங்களோ அதான் மாடர்ன் இந்தியா. ஓகே, ஸோ நம்ம பாருங்க ஹூ டிஸ்கவர்ட் இந்தியா அப்படின்னு சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். ஒண்ணு இல்ல, வாஸ்கோ ட காமா டிஸ்கவர்ட் இந்தியா, அப்படிதானே. ஸோ அதே மாதிரி கொலம்பஸ் எதை டிஸ்கவர் பண்ணாரு. ஸோ அப்பனா ஃபர்ஸ்ட் வாஸ்கோ ட காமா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் நாட்டுல இருந்து வராரு. ஸோ ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் நான் ஏற்கனவே பார்த்திருப்போம், டச், இங்கிலீஷ், டேனிஷ், பிரெஞ்சு. ஸோ இதுல இருந்து அப்படி என்ன ஆயிரும் உங்களுக்கு கரெக்டா வந்து மாடர்ன் இந்தியா ஸ்டார்ட் ஆகுறது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1600 தான். ஓகேங்களா, ஏன்னா 1600 ஏற்கனவே பார்த்துருப்போம் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வருது. ஸோ இந்த மாடர்ன் இந்தியால நம்ம சிலபஸ்ல அதிகமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல்.
ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பற்றி நம்ம நல்லா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கிளியர். ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பற்றி பார்க்கும்போது லீடர்ஸை பற்றி நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ தாதாபாய் நரோஜினா யாரு? ஓகே, அது மாதிரியே முக்கியமான இப்போ திலக்கோட ரோல் என்ன இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல. ஓகே, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல யாரெல்லாம் இருந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரியை நம்ம மூணுமே ஹிஸ்ட்ரி ஏன்ஷியன்ட் மிடிவல் மாடர்ன் மூணுமே நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போ நம்ம ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சும்மா லைட்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஹிஸ்ட்ரி வேற ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் வந்து நம்ம நோட்ஸ் ப்ளஸ் ஹிஸ்ட்ரிக்கு நான் ஒரு புக் சொல்கிறேன், அந்த புக்கை மட்டும் பாருங்க. புக் அப்படிங்கிறது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை மட்டும் பார்க்கணும்னா நீங்கள் நம்ம 11th புக்கை மட்டும் பார்த்துக்கணும். ஸ்கூல் புக் 11th புக்கு ப்ளஸ் நம்மளோட டாபிக். எனக்கு ஸ்கூல் புக்லாம் பார்க்க முடியாது அப்படின்னா இதுவே மோர் தென் என்ன BCE, பிஃபோர் காமன் எரா, the period before the development of script. ஓகே, ஸோ நல்ல இப்போ இந்த ஹிஸ்ட்ரியை ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் அதை ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு பிரிக்கும் போது என்னன்னா இந்த ஸ்கிரிப்டை வச்சு தான் பிரிக்கணும். இதுதான் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் டைம்ஸ், அதான் என்ன சொல்றோம் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஓகே, நான் சொன்ன மாதிரியே ப்ரீ ஹிஸ்டாரிக்கலை வந்து எஸ்கேவேஷன் மூலமா தான் கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? இல்லை இந்த இப்போ நான் சொன்னேன் இந்த பேலிலித்திக், மெசோலித்திக், நியோலித்திக் இதான் வந்து இந்த ஸ்டோன் ஏஜ்ல முக்கியமானது அப்படிதான். ஓகேங்களா? பேலிலித்திக், மெசோலித்திக், தமிழை வேணும்னா சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. நியோலித்திக். இந்த லித்திக்னா ஒன்றும் இல்லைங்க. லித்திக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் அப்படின்னு இல்லை ஒரு ராக் அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ இது ஃபுல்லாகவே கற்காலம் தான். ஸோ அந்த லித்திக் டூல்ஸை பற்றி பார்க்கக்கூடியது தான் இந்த ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கிறது. அதுல தான் பேலிலித்திக், மெசோலித்திக்னா ஒன்றும் இல்லை. பேலிலித்திக்னா பழங்கற்கால வரலாறு அப்படிம்பாங்க. மெசோலித்திக்னா இடை கற்காலம். மெசோனா இடைன்னு அர்த்தம், மிடில் அப்படின்னு அர்த்தம். மெசோலித்திக்னா இடை கற்கால வரலாறு. நியோலித்திக் அப்படின்னா புதிய கற்கால வரலாறு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி. இப்போ இந்த பேலிலித்திக் அப்படிங்கிறது எந்த டைமிங் அப்படின்னா 10,000 BCக்கு முன்ன. ஓகேங்களா? அப்புறம் இது எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 60,000 BCல இருந்து. ஓகேங்களா? 60,000 BCல இருந்து 10,000 BC வரைக்கும் என்னதான் பேலிலித்திக்ல. மெசோலித்திக். யாரோ ஒருத்தங்க வாய்ஸ் வந்து மீட் பண்ணாம வச்சிருக்கீங்க, ப்ளீஸ் அதை மட்டும் மீட் பண்ணிங்க. கிளியர்? தென் வந்து பார்த்தீங்கன்னா மெசோலித்திக். ஸோ பேலிலித்திக், மெசோலித்திக். ஸோ இந்த இயர் கொஞ்சம் முக்கியம் தாங்க. இயரை பற்றி பேசிக்காக அல்லது இயரை பற்றி கேட்கக்கூடியதான். அதுல இருந்தால் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் ஹிஸ்ட்ரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் பழைய கொஸ்டினை பாருங்க. நான் ஏற்கனவே லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நான் செக் பண்ண சொல்லியிருக்கேன். எல்லா சப்ஜெக்ட்டுமே பாருங்க சொல்லியிருக்கேன். இயரை வைஸ் நிறைய கொஸ்டின் இருக்கும். ஓகே, ஸோ 60,000 BC to 10,000 BC. மெசோலித்திக் அப்படிங்கிறது 10,000 to 6,000 BC. BCன்னு சொல்லலாம், பிஃபோர் காமன் எரா. ஓகே, ஸோ நியோலித்திக் அப்படிங்கிறது 6,000 BCE to 4,000. இந்த BCE ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இது வந்து பிஃபோர் கிறிஸ்ட் தான் BCன்னு சொல்றோம். இப்போ என்னன்னா இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2020ல இருக்குங்க, அப்படிதானே? ஓகே, இப்போ இந்த 2020 அப்படிங்கிறது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு? 1, 2, 3 அப்படிங்கிற ஒரு வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்போ அப்படியே 2020, ஸோ 2020ஆம் ஆண்டுல போயிருக்கோம். 1, 2, 3ன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ஃபுல்லாவே என்னதான்? அப்பனா இது என்னது? இதுதான் வந்து என்னது? காமன் எரா, இல்லைன்னா இது என்ன சொல்றோம்? அன்னா டாமினின்னு சொல்றோம். அப்பனா இந்த ஒண்ணுக்கு முன்ன என்ன இருந்திருக்கும்? அதுதான் என்னது? ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் இந்தியா. இந்த ஒண்ணுக்கு முன்ன இருக்கிறது. அப்பனா ஒண்ணுக்கு முன்ன இயர் வந்து எப்படின்னா பின்னோக்கி தான் நம்ம போவோம். அதனாலதான் என்ன பார்க்கோம், இதையே வந்து நான் தப்பா எழுதிட்டேன். 6,000 to 10,000 BC எழுதிருக்கோம். ஸோ 10,000 to 6,000, 60,000 இது. ஓகே, அதான் பேலிலித்திக் ஏஜ்ங்க. 60,000க்கு முன்னக்கூட்டியே சொல்றாங்க பேலிலித்திக் ஏஜ்ங்கிறது. எப்போ மனுஷன் தோன்றினாலும் அதுல இருந்தே பேலிலித்திக் ஏஜ் தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுலயுமே வந்து ஸ்டோன் உருவாக்கப்பட்டது. இந்த ஸ்டோனை எப்போ அவன் உருவாக்க ஆரம்பிக்கானோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60,000 BCல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவே இப்படி எழுதினாதான் அது கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? தென் 10,000 to 6,000 BC, அதான் பிஃபோர் காமன் எரா. தென் நியோலித்திக் 6,000, 4,000 BC. இப்போ இந்த நல்லா பார்த்துக்கணும். இப்போ இந்த 4,000 BCன்னு சொல்றோம்ல, ஓகே, இதுக்கப்புறம் என்ன ஏஜ்லாம் இருக்கு? மெட்டல் ஏஜ் இருக்கு, அயன் ஏஜ் இருக்கு. ஓகே, ஸோ அயன் ஏஜ், தென் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்.
இதுக்கப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இதுக்கப்புறம் தான் வேதிக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதிக் ஏஜ் அப்படிங்கிறது 1500 to 600 BC அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? 1500 to 600 BC. அப்படின்னா இது என்ன 4000 BC. அப்படின்னா ஓடையில இந்த 3000 2000 BC. ஸோ நம்ம பாக்குற மாதிரியா தான். ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் இந்தியாவில் நம்ம என்ன பாக்குறோம்? இப்போ பேலியோலித்திக், பழங்கற்கால வரலாறு, இடைக்கற்கால வரலாறு, நியோலித்திக். இது சி நான் கொஞ்சம் இது நீங்க பிரசன்டேஷன் நல்ல சொல்லிட்டீங்க, இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிடுங்க. ஓகேங்களா? இந்த இயர் வந்து நான் இதுல இருக்காது, நான் எழுதுனதை மட்டும் நோட் பண்ணிக்கிடுங்க. சைட்ல அப்படி நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ பேலியோலித்திக், மெசோலித்திக், நியோலித்திக். நான் இன்னொருத்தர் போய் சொல்லிடுறேன். பழங்கற்கால வரலாறு, இடைக்கற்கால வரலாறு, புதிய கற்கால வரலாறு. ஸோ நியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லித்திக்னா அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க. சாரி, லித்திக் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோன் டூல். ஓகேங்களா? அந்த ஒரு ஸ்டோன்னால இப்போ ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, ஏன் வந்து லித்திக் டூல்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து மனிதன் எதை யூஸ் பண்றான், அவனுக்கு தெரிஞ்சது ஸ்டோன் தான். ஓகேங்களா? ஸ்டோனை வச்சுதான் எல்லாத்தையுமே உருவாக்குறான். ஓகே, இப்போ அவன் ஸ்டோனை வச்சு கத்தி ஒரு நைஃப் செய்யறான், ஸ்டோனை வச்சு ஒரு ஹேமர் செய்யலாம், சுத்தில் செய்யலாம். இப்படி ஸ்டோனை வச்சு அவனால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்றான். அப்படி அவனால் கண்டுபிடிக்கப்பட்டதான் ஃபயர். ஓகேங்களா? சோ முதல் மனிதனோட ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னா ஃபயர் தான். ஸோ இதுதான் எதுல இந்த பேலியோலித்திக் ஏஜ்ல நடக்குங்க. ஓகேங்களா? எது இந்த பேலியோலித்திக் ஏஜ்ங்கிறது என்ன சொல்றோம்? 6000 BCE. இந்த BC அப்படிங்கிறதோட இப்போ எல்லாருமே டேர்ம் யூஸ் பண்றது BCE-ன்னு டேர்ம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. BC-னா பிஃபோர் காமன் எரா. ஓகேங்களா? சோ 60,000 BCE to 10,000 BCE அப்படிங்கிறது தான் என்னது இந்த பேலியோலித்திக் ஏஜ். ஓகேங்களா? இதான் பழங்கற்கால வரலாறு. தமிழ் எழுதுனாலும் எழுதிக்கிடுங்க. ஓகேங்களா? தென் செகண்ட் தான் மெசோலித்திக் ஏஜ். மெசோலித்திக் ஏஜ் வந்து 10,000 BCE to 6,000 BC வரைக்கும் சொல்லலாம். ஓகேங்களா? இது மெசோலித்திக் ஏஜ், இடைக்கற்கால வரலாறு. இப்ப இந்த பேலியோலித்திக் ஏஜ்ல சும்மா சைட்ல எழுதிடுங்க. இந்த பேலியோலித்திக்ல ஹியூமன் என்ன கண்டுபிடிச்சிட்டான்? ஃபயர் கண்டுபிடிச்சிட்டான். ஓகேங்களா? சோ அவனோட ஃபர்ஸ்ட் படைப்புனாலே ஃபயர் தான். ஓகே, சோ நான் இந்த ஏஜ் சொல்லியிருப்பேன். இந்த காமன் எரா அப்படி இப்போ 2020 சொல்றோம் அப்படிதானே? சோ 2020 அப்படிங்கிறது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கணும்? 1, 2, 3ல இருந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்படிதானே? அப்ப நான் இந்த 1, 2, 3க்கு முன்ன 2020 ஆண்டுகள், இப்ப 2020ஆம் ஆண்டு, 2020ஆம் ஆண்டுகளுக்கு முன்ன அப்படிங்கிறதா என்னது ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் இந்தியா. அதுதான் என்ன பாக்குறோம்? இந்த பேலியோலித்திக், மெசோலித்திக் ஏஜ். சோ இந்த ஏஜ் எப்படி இருக்கும்னா அப்படி பின்னோக்கி வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ அப்படி உருவானது இப்ப நீங்க சொன்ன மாதிரியா நியோலித்திக் ஏஜ். அதுக்கப்புறம் இந்த மூணுமே ஸ்டோன் ஏஜ் தாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்டோன் ஏஜையே வந்து என்ன பண்றாங்க? பழைய காலம், புதிய காலம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோனுக்கு மட்டும் என்ன இருக்கு? மெட்டல் ஏஜ் உருவாகுது. ஸோ மெட்டல் ஏஜ் தான். இந்த மெட்டல் ஏஜுக்கு இன்னொரு பேர் சல்கோலித்திக் ஏஜ் அப்படிப்பாங்க. சல்கோலித்திக் அப்படின்னா ஒண்ணு கிடையாது, காப்பர் ஏஜ். வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட மெட்டல் அப்படிங்கிறது காப்பர். ஓகேங்களா? ஸோ மெட்டலுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அயன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அயனுக்கு அப்புறம் தான் என்ன இருக்கு? The great Indus Valley civilization was started. ஓகேங்களா? ஸோ அதான் the great two cities சொல்லுவாங்க. என்னது? ஹரப்பன் அண்ட் மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா? இப்ப கூட நம்ம ஹரப்பன், மொஹஞ்சதாரோ இப்ப கூட நம்ம கேள்விப்படுறோம் ஹரப்பன் அப்படிங்கிறதுலாம். ஸோ அதுதான் பிரான்ஸ் ஏஜ். ஓகே, வெங்கல காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் என்ன ஸ்டார்ட் ஆகுது? வேத காலங்கள் ஸ்டார்ட் ஆகுது. அந்த வேத காலங்களோட பீரியட் அப்படிங்கிறது நான் சும்மா ஒரு ஓவரால் ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். 1500 to 600 BCE. ஸோ 600 BCனா என்னது? ஓகே, 6th century BCன்னு சொல்லலாமா? 6th century BC. இந்த 6th centuryல இருந்து 5th, நான் சும்மா ஒரு ஐடியா கொடுக்கேன். 5th centuryல என்ன உருவாயிரும்? 500 BCல என்ன உருவாயிரும்? புத்திசம், ஜெயினிசம். இந்தியாவிலேயே வேர்ல்ட்லயே சொல்லலாம், வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் ரிலிஜியன் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகுது? புத்திசம், ஜெயினிசம் 5th centuryல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த 5th centuryக்கு அப்புறம் அப்படின்னா சங்க காலம் எப்போ உருவாயிருக்கும்? 3rd BCல சங்க காலம் உருவாயிருக்கும். சும்மா எழுதிக்கிறீங்க இதெல்லாம். 3rd BCல என்ன உருவாயிருது? சங்க காலம் உருவாயிருது. ஸோ சங்க காலத்தை பத்தி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஹிஸ்டரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க. இதான் 3rd BCல வரப்படுது. ஓகே, ஸோ இந்த பேலியோலித்திக், மெசோலித்திக், நியோலித்திக் அதோட இயரை அப்படியே எழுதிங்க போதும். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாவே ஸ்டோன் ஏஜை பத்தி பார்க்கக்கூடியது அந்த. ஓகே,
கிளைம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அசோகா பத்தி கொஸ்டின்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். நம்ம அசோகரை பத்தி நம்ம பார்ப்போம், ஏன்னா அசோகரை பத்தி கம்ப்ளீட்டா பார்ப்போம், ஓகேங்களா. பட் அதுக்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஓகே அபவுட் அசோகா. ஏன்னா ஏன்ஷியன் இந்தியாலேயே வந்து ஒரு பெரிய ரூரல் அப்படின்னா அசோகா தானே, ஓகேங்களா. ஸோ அசோகாவை பத்தி கண்டிப்பா நம்ம பார்க்கக்கூடியது இருக்கணும். ஓகே, ஸோ அசோகா பத்தி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, நான் இதுல எல்லாமே நோட் பண்ணிக்கிடுங்க, நான் இதை கூட ஷேர் பண்றேன். இதுல எல்லாமே கேட்ட கொஸ்டின் தான். அசோகாவை பத்தி எவிடன்ஸ், ஓகேங்களா, மெட்டீரியல் எவிடன்ஸ், யாரெல்லாம் அது வந்து அதை பத்தி இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணவங்க யாருன்னா வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கனிங்கம். இந்த அலெக்சாண்டர் கனிங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். ஏன் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது அலெக்சாண்டர் கனிங்கம் வந்து ஒரு இங்கிலாந்து, ஒரு பிரிட்டிஷ் தான், ஓகேங்களா. ஸோ ஆங்கிலேயர்கள் இந்தியா ஆட்சி செய்யும் போது அலெக்சாண்டர் கனிங்கம் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத உருவாக்குனது இந்த அலெக்சாண்டர் கனிங்கம் தான். ஸோ அந்த லாஸ்ட் டைம் கொஸ்டின் கேட்டாங்க, அதுல வந்து ஜேம்ஸ் பிரின்சப்பை மட்டும் கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ அசோகாவை பத்தி எவிடன்ஸ் நிறைய யார் கலெக்ட் பண்ணா அப்படின்னு பார்க்கும்போது யாருன்னா ஜேம்ஸ் பிரின்சப். ஓகே, நிறைய எவிடன்ஸ் இந்த 3 பேர் தான். அதுல முக்கியமானவர் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கனிங்கம். ஓகே, இன்னொரு முக்கியம் அசோகரை பத்தி நிறைய பார்ப்போம். இப்போ நம்ம பார்ப்போம், இப்போ நம்ம சிம்பிளா இதுல உள்ளது. ஓகே, he was the first to build hospital for animals. இது கேட்டிருக்காங்க இதுக்கு முன்ன. ஓகே, அனிமலுக்குன்னு அந்த ஏன்ஷியன் இந்தியாவிலே என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஹாஸ்பிட்டல் கிரியேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி he was the first to lay a road. ஸோ அந்த காலத்துல ரோட் போடுறதுங்கிறது பெரிய விஷயம். ஓகே, அப்பவுமே வந்து அந்த லெவலுக்கு வந்து ஒரு பிளான்டா பண்றது வந்து பாத்தீங்கன்னா எம்பரர் அசோகா தான். தென் அசோகரை பத்தி இன்னும் முக்கியமான விஷயம் வேணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தர்ம சக்கரா, ஓகே, எங்க இருந்து எடுக்கப்பட்டது, சாரநாத் பில்லர் ஆஃப் அசோகா உத்தரப்பிரதேசில இருக்கு. அங்க இருந்தா பாத்தீங்கன்னா தர்ம சக்கரா இருக்கு. தர்ம சக்கரா 24 ஸ்போக்ஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது வந்து அந்த அசோகர் சாரநாத் பில்லர் அப்படிங்கிறது யாரால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது, இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் பை அசோகா. கிளியர். எதுக்காண்டி சாரநாத் பில்லர் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு அந்த ஹிஸ்டரி நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ அசோகரை பத்தி இன்னும் வேணும் எழுதிக்கிறேங்க. நம்ம அப்படி ஹிஸ்டரி எவ்வளவு நம்ம பார்க்கும்போது அப்படி சைட்ல எழுதிட்டே இருங்க. ஸோ கலிங்கா வார் அப்படிங்கிறது அசோகாவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அந்த கலிங்கா வாரை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ கலிங்கா வார்னு எழுதிடுங்க, இஸ் ரிலேட்டட் டு அசோகா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஓகேங்களா. ஸோ என்னது ரேடியோ கார்பன் டேட்டிங் டெக்னாலஜி அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோனோ இல்லை ஒரு ஹியூமனோட ஒரு எலும்போட என்ன ஒரு ஸ்ட்ரக்சர், ஹியூமனோட ஸ்ட்ரக்சர், ஓகே, அனாட்டமில ஏதாட்டி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மனிதன் வந்து எக்காலத்தை சேர்ந்தவன், இல்லை இந்த ஸ்டோன் வந்து எக்காலத்தை சார்ந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த எஸ்கவேஷன்லாம் பண்றாங்கல்ல. இப்போ நம்ம மதுரையில எந்த எஸ்கவேஷன் பண்ணாங்க, கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கோம், கீழடி, ஓகேங்களா. ஸோ மதுரையில எஸ்கேட் பண்ணது கீழடி அப்படிங்கிற ஒரு எஸ்கவேஷன். இது எப்போ இருக்காங்க அப்படின்னா, இது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கூடயே தொடர்புடையது அப்படிங்க, கீழடியோட அந்த ஏரியாவை, ஓகேங்களா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எஸ்கவேட் பண்ணாம இருக்குங்க, இதுதான் உண்மை, ஓகேங்களா. நார்த் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிற ஹரப்பன் மொஹஞ்சதாரோ சொல்றோம், ஓகேங்களா. ஸோ ஹரப்பன் மொஹஞ்சதாரோ எந்த இடத்துல இருக்கும், நீங்க மேப் பாத்தீங்கன்னா ஹரப்பன் மொஹஞ்சதாரோ அந்த மேப் இதுல இருக்குது. முக்கியமான சைட் என்னென்ன சைட்னு பார்க்க போறோம். இப்போ இந்தியா மேப் எடுத்துக்கிடுமே, சும்மா தான் போடுறேங்க. இந்த இப்போ இந்த குஜராத் இருக்கு, குஜராத்ல இருந்து அப்படி ஸ்டார்ட் ஆயிடும், ஓகேங்களா. இது நம்ம ஹரப்பன், இப்போ நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஏரியா இந்த ஏன்ஷியன் இந்தியா அப்படிங்கிறது. இப்போ ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அப்படி எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். இதை தாண்டி இப்போ ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் தாண்டி என்ன இருக்கு, ஈரான் இருக்கு, அப்படிதானே. ஸோ ஈரானுங்கிறது ஒரு பெரிய சிவிலைசேஷன் தான். அது என்ன சிவிலைசேஷன், மெசோபொட்டேமியா சிவிலைசேஷன். ஈரானை தாண்டி போகும்போது என்ன இருக்கும், இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸை பார்த்தோம்னா அங்க ஒரு பெரிய சிவிலைசேஷன் இருக்கு, எங்க நைல் நதிக்கரையோரம், அங்க ஒரு சிவிலைசேஷன் தொடங்குது, இல்ல. ஸோ இது இப்படிதான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம இந்த ஏரியால, நம்ம இந்தியா ஏரியால இருக்கும் போதே அதே காலகட்டத்துல கான்டெம்பரரி பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். கான்டெம்பரரினா அதே காலகட்டத்துல என்னது, ஈரான் அந்த ஏரியால பெரிய மெசோபொட்டேமியா சிவிலைசேஷன் ஒரு பெரிய சிவிலைசேஷன். மெசோபொட்டேமியா ரொம்ப பெரிய சிவிலைசேஷன்.
பட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு ஒரு ஈக்குவலான சிவிலைசேஷன் அந்த காலத்திலேயே இங்கேயும் என்ன இருக்கு, ட்ரேட் நடந்தாப்புல ஹிஸ்டரி சொல்லப்படுது, நிறைய எவிடன்ஸ் சொல்லுது. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஹரப்பன் மொஹஞ்சதாரோ வாழ்ந்த மக்களும் மெசொப்பொட்டேமியால வாழ்ந்த மக்களுக்கும் வந்து ட்ரேட் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க நைல்ல இருக்கும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா நைல் நதிக்கரையோரம் அங்க ஒரு பெரிய சிவிலைசேஷன், அதை வந்து எஜிப்ட் சிவிலைசேஷன் சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க இங்க போனோம்னு நினைச்சுங்களேன், இந்தியாவுக்கு மேல போயிட்டோம்னா சைனா ரிவர் சிவிலைசேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லோ ரிவர் அப்படிம்பாங்க. எல்லோ ரிவர்னா அங்க ஒரு எல்லாமே ஒரு ரிவர் ஏன் அப்படி ரிவர் நதிக்கு இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒண்ணு இல்லைங்க, நம்ம இண்டஸ் ரிவரை பேஸ் பண்ணி தான் அந்த சிவிலைசேஷன். ஏன்னா அந்த காலத்துல மக்கள் வந்து கொஞ்சம் ஒரு சிவிலைஸ்டு மக்களா வாழ ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணிட்டான் அப்படின்னா எங்க ரிவர் இருக்கோ அங்க போய் செட்டில்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா சிவிலைசேஷன்ல அக்ரிகல்ச்சர் உருவாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர் அவன் பண்ணணும்னா என்ன தேவைப்படுது, ஏன் மக்களை ஏன் சிவிலைஸ்ன்னு ஏன் சொல்றோம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிவிலைஸ் சொல்றோம்னா அது வரைக்கும் மனிதன் வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடுகள் கையில கிடைச்சதெல்லாம் அடிச்சு, ஓகேங்களா, வேற அவனுக்கு எந்த ஐடியாலஜியும் கிடையாது. ஓகே, பட் இந்த சிவிலைசேஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான், அவனுக்குன்னு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சான். ஓகேங்களா, அப்பதான் அவனுக்கு அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல காட்டன் கூட உற்பத்தி கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பெரிய சிவிலைஸ்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, இப்ப நீங்க மெசொப்பொட்டேமியாவை கம்பேர் பண்ணும்போது நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மெசொப்பொட்டேமியாவோட பெரிய சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, காரணம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து டவுன் பிளானிங் ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப ரொம்ப ஹரப்பான ஒரு படம் கூட வந்திருக்கு. இல்ல ஆமா கரெக்ட், இல்ல சாரி மொஹஞ்சதாரோ பத்தி ஒரு படம் வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா அந்த படம் பார்க்கும்போது ஒரு ஐடியா இருக்கும். அந்த லெவலுக்கு மார்க்கெட் இருக்கும், எல்லாமே ஒரு டவுன் பிளானிங் எல்லாமே ரொம்ப நல்லா அந்த லெவலுக்கு வந்து இப்போ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது அந்த ரேடியோ கார்பன் டெக்னாலஜிங்கிறது அந்த டைம்ல எவ்வளவு நம்ம அந்த ஸ்டோன் டிஸ்கவர் பண்ணதை எவகேஷன் பண்ணதை வந்து அது எந்த இயர் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடியதை அந்த டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஓகே, இந்த நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சும்மா நோட் பண்ணிக்கிறது. அது இஸ் நோன் அஸ் எ ஸ்டடி ஆஃப் காயின்ஸை பத்தி இது பண்றது. அதே மாதிரி எபிகிராபி அப்படிங்கிறது எஸ் ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷனை பத்தி படிக்கிறது எபிகிராபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியா த இயர்லியஸ்ட் ஹியூமன் ஆன்செஸ்டர் அப்படின்னா என்ன சொல்றாங்க, ஹோமோ எரெக்டஸ். இவன் தான் ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கால இருந்து என்ன பண்றான், மைக்ரேட் பண்ணி வரான் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஹியூமன் எங்க தோன்றியது எங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கான்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். ஓகேங்களா, எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணப்பட்டது. ஆப்பிரிக்கால தோன்றியதாக அக்செப்ட் பண்ணப்பட்டது ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிறது. நான் சொன்ன மாதிரியா ஹிஸ்டரியை 3 விதமா பிடிக்கிறாங்க. பேலியலிஸ்டிக் கல்ச்சர், மெசோலித்திக் கல்ச்சர், நியோலித்திக் கல்ச்சர். பழங்கற்கால வரலாறு, இடைக்கற்கால வரலாறு, முதிர்ந்த கற்கால வரலாறுன்னு சொல்லுவாங்க, இல்ல புதிய கற்கால வரலாறு அப்படின்னா. ஸோ அதுல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன ஏஜ் பார்க்க போறோம்னா பேலியலித்திக். இதான் ஓல்டு ஸ்டோன் ஏஜ். இதோட ஆண்டு என்ன பார்த்தா 6000 BC to 10,000 BC. நீங்க எப்போதுமே நீங்க கிளாஸ் கவனிக்கும் போது கண்டிப்பா நோட்ஸ் கையில வச்சிருங்க, ஒரு நோட் பென் கண்டிப்பா வச்சுடுங்க. நம்ம இதுல ஒரு ஸ்லைடை தவிர வேற என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே வாங்க, அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நம்ம ரிவிஷன் பண்ணும்போது எல்லாம் இப்ப நம்ம ஞாபகம் வைக்கணும்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க முடியாது. ஓகேங்களா, இப்ப நம்ம கிளாஸ் நடத்துறது என்ன எதை பேஸ் பண்ணி நடத்துறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஸ்கூல் புக்கு, இதுல நம்ம டிஎன்பிசி பொறுத்தளவு பெரிய லெவல்ல டீப்பா கொஸ்டின்லாம் ரொம்பலாம் கஷ்டப்படுத்தணும்னா படுத்த முடியாது. மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கை தாண்டி ஸ்கூல் புக்கே 90% ஆஃப் கொஸ்டின் ஸ்கூல் புக் தான். ஓகேங்களா, ஸ்கூல் புக்கு அதை தாண்டி என்ன கேட்க முடியும் அப்படின்னு ஓவராலா நம்ம பண்ணிதான் உங்களுக்கு நம்மளோட கிளாஸ் பிளஸ் உங்க நோட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. ஓகே, ஸோ இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரியா ஓல்டு ஸ்டோன் ஏஜ் என்ன சொல்றோம், பேலியலித்திக் ஏஜ் சொல்றோம். இந்த பேலியலித்திக் ஏஜ் 3 ஏஜா டிஃபரெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது என்ன சொல்றாங்க, லோவர் பேலியலித்திக் கல்ச்சர், மிடில் பேலியலித்திக் கல்ச்சர், அப்பர் பேலியலித்திக் கல்ச்சர் அப்படின்னு அந்த டைமிங் பீரியட் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆனா இது ஒரே காலகட்டத்தில் நடந்ததுதான். பட் வந்து அவங்க யூஸ் பண்ண ஸ்டோன் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதை பேஸ் பண்ணி இப்படி 3 கல்ச்சரை டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. எதை பேலியலித்திக் ஏஜ்.
ஸோ ஃபர்ஸ்ட் லோவர் பேலியோலித்திக் ஏஜ், இந்த நேம் எல்லாம் நோட் பண்ணிக்கிடுங்க. த ஃபர்ஸ்ட் பேலியோலித்திக் டூல் வேர் ஐடென்டிஃபைட் அட் பல்லாவரம், நம்ம சென்னை தாங்க, சென்னை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நம்ம சென்னை பல்லாவரம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ சென்னை பல்லாவரம் ஒரு பெரிய பேலியோலித்திக்ங்க, பெரிய ஹிஸ்டரி அங்க ஒழிஞ்சு கிடக்கு. ஓகேங்களா, நம்ம பார்த்திருப்போம் அந்த மலை எல்லாம் பார்த்து திரிசூல், அந்த மலை எல்லாம் பார்த்திருப்போம்ல, திரிசூலம் பார்த்திருப்போம்ல. நம்ம ஏர்போர்ட்டுக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரே மலை தான், அது ஒரு பெரிய சிவிலைசேஷன். ஓகேங்களா, உண்மையிலே பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சிவிலைசேஷன், நிறைய சிவிலைசேஷன் எஸ்கேப் நம்ம பண்ணவே இல்லை, நிறைய விஷயங்கள் அப்படியே மூடி இருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த மலையெல்லாம் குறைஞ்சோம்னா ஒரு பெரிய சிவிலைசேஷனே உள்ள குறைஞ்சிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த இதை யார் ஃபர்ஸ்ட் இதை ஆராய்ச்சி பண்ணா ராபர்ட் ப்ரூஸ் அப்படிங்கிறவர். இவரை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் இந்த பல்லாவரம் இந்த பேலியோலித்திக் சைட்டை ஃபர்ஸ்ட் 1863 இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நம்ம சென்னையில. இதே மாதிரியாக தமிழ்நாட்டில் இப்போ நம்ம கீழடிலாம் நம்மளுக்கு தெரியவே செய்யாது, இப்படி ஒரு சிவிலைசேஷன் அங்கே மறைஞ்சிருக்கோம் மதுரைன்னு இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது மாதிரியாக பெரிய இன்னும் நிறைய சிவிலைசேஷன் இருக்கு. இப்போ நம்ம கீழடியை கண்டுபிடிக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கே முன்ன இருக்கும் அப்படின்ற மாதிரியே சொன்னாங்க. பட் இப்போ ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்டெம்பரரிஸ் டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அப்படி இல்லைன்னா சல்கோலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. சல்கோலித்திக் மெட்டல் ஏஜ் உள்ளது அப்படின்னா. ஓகேங்களா, பட் அதுமே வந்து ஒரு இவங்களா ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகே, மேபி அது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முன்னக்கூட்டியே இருக்கலாம். ஓகே, நம்ம கீழடி சிவிலைசேஷன். அதே மாதிரியே இன்னும் சவுத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலியில பெரிய பெரிய சிவிலைசேஷன் இருக்கு. ஆதிச்சநல்லூர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும், நம்ம புக்கு எல்லாத்துலயுமே இருக்கும். அந்த ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளதுதான். அங்க வந்து ஒரு சல்கோலித்திக் பீரியட்ல, ஓகேங்களா, அந்த மெட்டல் ஏஜ்ல காப்பர் ஏஜ்ல அங்க ஒரு பெரிய சிவிலைசேஷன் இருக்கு. இப்ப கூட அங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே அந்த பேலியோலித்திக் ஏஜ்ங்கிறது 60,000 இயர்ஸ் ஆகோ. ஓகேங்களா, அந்த டைம்ல இருந்து அப்படி கண்டினியூ ஆகும். ஓகே, இப்போ இதை நோட் பண்ணிக்கிடுங்க. ஓகேங்களா, இதை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. ஓகே, ஒன்று வந்து அச்சுலியன், இன்னொன்று சொஹானியன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, தமிழ்ல வேணாலும் நீங்க அப்படியே தான் நோட் பண்ணிக்கிடுங்க, இது புக்லயுமே இருக்குது இந்த விஷயம். ஓகேங்களா, இந்த டைம்ல உள்ளது. இதை பத்தி நான் ஏன் இதை கொடுத்தேன்னா, இது வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அச்சுலியன் சொஹானியன் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல பேலியோலித்திக் டைம்ல இதை ரெண்டு விஷயம், இந்த மக்களே ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. இதை வந்து ரெண்டு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஆக்ஸ் யூஸ் பண்றாங்க, அவங்களதான் என்ன சொல்றாங்க அச்சுலியன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இன்னொன்னு பீப்பிள் டூல்ஸ், ஸ்டோன் டூல், பீப்பிள்னா ஒண்ணு இல்லைங்க கூழாங்கற்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள யூஸ் பண்றது என்ன சொல்றாங்க சொஹானியன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ ரெண்டு இண்டஸ்ட்ரி சும்மா சைடில் அப்படி நோட் பண்ணிக்கிறது. எங்கேயாட்டி வந்தா டக்குன்னு இதை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சுன்னா உங்களுக்கு. இதே வந்து இந்த நேம் எப்படி வந்துச்சுன்னு, ஸோ இந்த ரிவர், இது வந்து பாத்தீங்கன்னா ரிவர். ஓகே, அந்த ரிவர் வந்து பிரான்ஸ்ல இருக்கு, அந்த ரிவரை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபர்ஸ்ட் இந்த நேம் வந்துச்சு. அதே மாதிரி சொஹானியன் அப்படிங்கிறது ரிவர் பேஸ் பண்ணி தான். ஓகே, சோன் ரிவர் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் சொஹானியன் அப்படிங்கிறது. இது ஒண்ணு இல்லைங்க, ரெண்டு டைப் ஆஃப் பேலியோலித்திக்ல வாழ்ந்த மக்கள் அவங்க யூஸ் பண்ண அந்த ஸ்டோனை வச்சு. ஓகேங்களா, அதை பண்ணிட்டு அந்த ரெண்டு இண்டஸ்ட்ரின்னு சொல்றாங்க. இதுல வந்து இம்பார்ட்டன்ட் சைட். ஓகேங்களா, இந்த சைட் ரொம்ப ரொம்ப முக்கியம் தாங்க. இதை பத்தி எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் மட்டும் கிடையாது, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாமே இருக்கட்டும், இல்லை சிவில் சர்வீஸ் எக்ஸாமா இருக்கட்டும், மற்ற எக்ஸாம் சிடிஎஸ் எந்த எக்ஸாம்னாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேங்களா, இந்த சைட் என்னென்ன சைட் பேலியோலித்திக்ல இம்பார்ட்டன்ட் சைட் அப்படின்னு இம்பார்ட்டன்ட் சைட் அப்படின்னு இல்ல சொன்ன மாதிரியா சோன் வேலி, கொட்வால் பிளாட்டியூ நார்த் வெஸ்ட் இந்தியாவில் உள்ளது, சிவாலி ஹில்ஸ். ஓகே, நீங்க இது எப்படி, இது மட்டும் ஏன் இது வந்து ரொம்ப வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, பட் ஒன்னே ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கிடுங்க, இந்த ஏரியா எங்க இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகேங்களா, இப்ப பிம்பேட்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சிவிலைசேஷன். ஓகேங்களா, பட் இது வந்து எங்கன்னா எங்கன்னா மேட்ச் ஃபாலோயிங்ல சில டைம் கேட்பாங்க, பிம்பேட்கா எங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 4 இது இந்த சைடு கொடுத்துட்டு அந்த சைடு 4 கேட்பாங்க. ஸோ ஆடம்கார் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு தெரியணும். ஸோ நர்மதா வேலியில இருக்கு, இந்த லெவலுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, கிளியர்.
எல்லா ஏரியாவுமே நம்மளுக்கு தெரியணும், எந்த ஏரியால இருக்குன்னு நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ அத்திரம்பாக்கம்ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம், மேபி தெரிஞ்சா, ஏன்னா நம்ம சென்னை ஓகேங்களா, இது ஆந்திரா பார்டர்ல இருக்கும் அத்திரம்பாக்கம் அப்படிங்கிறது. ஸோ இது தெரிஞ்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இது மாதிரியே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, கிளியர். ஏரியா அது எந்த, இப்போ அந்த அந்த சிட்டி தென் பிளஸ் அது எந்த ஸ்டேட் மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ இவங்களோட முக்கியமான தொழில் பேலியோலித்திக் டைம்ல என்ன இருக்கும் ஏற்கனவே பார்த்தோம். பேலியோலித்திக் டைம்ல தான் என்ன ஃபயர் ஃபர்ஸ்ட் ஃபயர் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். கிளியர். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, ஹண்டர் அண்ட் கேதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே பார்த்தோம். அப்படின்னா இந்த பேலியோலித்திக் டைம்ல வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா அக்ரிகல்ச்சர்லாம் ஸ்டார்ட் ஆகவே இல்லைங்க, அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. நியோலித்திக் ஏஜ்ல தான் அக்ரிகல்ச்சர் கம்ப்ளீட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன பண்றாங்க, வேட்டையாடுறான், சாப்பிட்றான், இதுதான் அவனோட டைம். ஓகேங்களா, இப்படிதான் அவனோட அந்த லைஃப் ஸ்டைல் இப்படிதான் இருக்குது. ஒரு ஃபாசில் வந்து டிஸ்கவர் பண்ணிட்டாங்க அப்படிங்காங்க அத்திரம்பாக்கத்துல. தென் மிடில் பேலியோலித்திக் ஏஜ். ஓகே, ஸோ இதை யார் ஐடென்டிஃபை பண்ணான்னு லைட்டாக தெரிஞ்சுக்கணும். ஹச்டி சங்காலியா பிரவாரா. ஓகே ஃபைன், பிரவாரா அப்படிங்கிற ரிவர்ல சங்காலியா அப்படிங்கிறது இது பண்றாரு. ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் சைட் அப்படின்னா நர்மதா, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனா. ஓகே, இப்போ இது வந்து நம்ம இது யாரை ஐடென்டிஃபை பண்ணா அது எந்த சைட்டு கூட ஓரளவு ஒரு லைட்டா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப நம்ம முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா நான் சொல்றேன், அதை மட்டும் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தென் அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர். ஓகேங்களா. ஸோ இதோட பீரியட் எப்படி சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா 40,000 to 10,000 இதுதான் கடைசி அந்த 10,000 இயர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த 60,000 to 10,000 வந்து 3 இதா பிரிக்கிறாங்க, லோவர், மிடில் அண்ட் அப்பர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து இந்த மைக்ரோலித்திக் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு இன்னொரு பேரே சொல்லுவாங்க மைக்ரோலித்திக் ஏஜ் அப்படின்னா. மைக்ரோலித்திக் அப்படிங்கிறது இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைனி டூல்ஸ், சின்ன சின்ன ஸ்டோன் டூலை யூஸ் பண்றது அந்த மைக்ரோலித்திக் அப்படிங்கிறது. இதை நோட் பண்ணிக்கிடுங்க. கேட்கலாம், மைக்ரோலித்திக் வந்து எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அப்பர் பேலியோலித்திக் ஏஜ்ல. ஓகேங்களா. இப்போ இது ஒன்றும் இல்லைங்க, மைக்ரோலித்திக் சின்ன சின்ன ஸ்டோனை உருவாக்கி இப்போ அதுல இருந்து நைஃபோ ஹேமரோ சின்ன சின்னதாக உருவாக்குவாங்க, அதுதான் வந்து மைக்ரோலித்திக் டூல் அப்படிம்பாங்க. இல்ல முக்கியமான ஏரியா தான், முக்கியமான ஏரியாவை நான் சொன்ன மாதிரியே சும்மா ஒரு ஐடியாவுக்கு நோட் பண்ணிக்கிறது அவ்வளவுதான். மெலர்பாவி இன் கர்நாடகா, குர்னூர். ஓகேங்களா. பஹூர் 1, பஹூர் 3, சன் வேலியில மத்திய பிரதேசல இருக்கு. இது மாதிரி லைட்டா அதை மட்டும் சைட் மட்டும் நோட் பண்ணிடுறேன். தென் ஓகே, மெசோலித்திக் ஏஜ். இதை தாண்டி பேலியோலித்திக்ல நீங்க ஓவராலா பார்க்கணும்னா ஃபயர் கண்டுபிடிச்சது பேலியோலித்திக் ஏஜ் தான். ஓகேங்களா. ஹியூமன் எப்படி வாழ்றான், ஹண்டர்ஸா தான் இருக்கிறான். ஓகேங்களா, ஹண்டர்ஸ். ஓகே, அண்ட் ஃபுட் கேதர்ஸ், அவ்வளவுதான். வேற நம்ம சைட், இம்பார்ட்டன்ட் சைட் இந்த லெவலில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா. தென் மெசோலித்திக் ஏஜ் நான் சொன்ன மாதிரியா 10,000 to 6,000 BC மெசோலித்திக் ஏஜ். ஓகே, இதான் மிடில் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. மெசோலித்திக் சைட்ல இம்பார்ட்டன்ட். ஓகே, பைஸ்ரா, பீகார் அப்படி நோட் பண்ணி லைட்டா பாத்துக்கங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ராக் ஷெல்டர் சைட் ஆர் ஃபவுண்ட். ஓகே, எங்க ஃபைண்ட் பண்ணிருக்காங்க, ஆதம்கார் அண்ட் பிம்பேட்கா. ஸோ பிம்பேட்காங்கிற ரொம்ப முக்கியமான பிளேஸ் ஏற்கனவே பார்த்தோம். ஹிஸ்டரியில வந்து பிம்பேட்கா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில. ஓகே, ஸோ மத்திய பிரதேசத்துல இருக்கு. இதுதான் இம்பார்ட்டன்ட் சைட். இந்த நோட்ஸ் நான் அப்படியே அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. இதுலயுமே அவனோட முக்கியமான வேலை என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஹண்டிங், வைல்ட் அனிமல்ஸ், கேதரிங் ஃபுட். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபிஷிங். இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ மீன் பிடித்தல் எப்போ அவனுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மெசோலித்திக் பீரியட் தான் தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ அது இது இப்போ பார்த்தோம்னா இப்போதான் அவன் என்ன பண்றான், கொஞ்சம் அவனோட நாலேஜ் கூடுது. ஓகேங்களா. ஸோ மீன் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உருவாயிருக்கு. ஓகே, இது வரைக்கும் சும்மா பார்த்த அவனுக்கு விலங்க மட்டும்தான் என்ன பண்றான், ஹண்டிங் பண்றான். பட் மீன் பிடிக்கிறது செகண்ட் டே மெசோலித்திக்ல ஸ்டார்ட் ஆகுது. நியோலித்திக் பீரியட். நியோலித்திக் பீரியட் தான் புதிய கற்காலம். ஏன் நியோலித்திக் பீரியட் புதிய கற்காலம் சொல்றோம்னா ஓகே, அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் டொமஸ்டிகேஷன். ஸோ நான் சொன்னேன்
காட்டனே வந்து நியோலித்திக் பீரியட்ல கல்டிவேட் பண்ணுவாங்க. ஆனா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அது ரொம்ப அதிகமாக கல்டிவேட் பண்ணுவாங்க. மெக்ரார் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் சைட்டுங்க. ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரியா நியோலித்திக் பீரியடோட டேட் வந்து 6000 BC to 4000 BC. கிளியர். ஸோ ஹிஸ்ட்ரியில் நம்மளுக்கு நீங்கள் பழைய கொஸ்டின் பாருங்க, இயர் இதுதான் கேட்குறாங்க. முக்கியமான இம்பார்ட்டன்ட் சைட் என்ன அப்படிங்கிற மாதிரியா. ஸோ இன்னும் இம்பார்ட்டன்ட் சைட் அப்படிங்கிறது காஷ்மீர் வேலி, சிரண்ட் இன் பீகார், பிலான் வேலி இன் உத்தரப்பிரதேஷ். நான் இது என்ன சொன்னேன்னா எங்க இருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். சிராண்ட் அப்படி சிராண்ட் எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சவுத் இந்தியா சைட் முக்கியமான சைட் வாஸ்கி, பிரம்மகிரி, கல்லூர், கொடைக்கல் எல்லாமே கர்நாடகாவில் இருக்கு. இப்பவும் இந்த நேம்லாம் இப்பவும் அங்க இருக்குது. ஓகேங்களா. இந்த பையம்பள்ளி ஏற்கனவே பார்த்தேன் தமிழ்நாடு, உத்னூர் இன் ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த சைட்டுங்கிறது எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. ஸோ சவுத் இந்தியா பத்தி இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல சவுத் இந்தியாவில் முக்கியமான சைட்னா நியோலித்திக் சைட் இவ்வளவு இருக்கு. முக்கியமா கர்நாடகாவில் நிறைய இருக்குது, ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. தமிழ்நாட்டில் பையம்பள்ளி வெரி வெரி. தமிழ்நாட்டில் ரெண்டு, ஒன்று வந்து பையம்பள்ளி, இன்னொன்று வந்து அத்திரம்பாக்கம். இந்த ரெண்டுமே முக்கியமான சைட். அது போக பல்லாவரம், ஆதிச்சநல்லூர். இப்போ கீழடியும் ஒரு இம்பார்ட்டன்ட் சைட் தான். சொன்ன மாதிரி ஏலியஸ் எவிடன்ஸ் ஃபார் ட்ரில்லிங் ஹியூமன் டூத் மெக்கார்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மாதிரி சில கொஸ்டின் கேட்பாங்க. தி ஹியூமன் டூத், ஓகே, எவிடன்ஸ் ஆஃப் ட்ரில்லிங் டூத் அப்படின்னா என்ன? அப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஹியூமன் டூத்தை ட்ரில்லிங் பண்றதே ஒரு இது அப்பவுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிளியர். ஒரு டைம் கூட கொஸ்டின் கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, வேற இன்னொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல எப்போ சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஏன்சியன் இந்தியாவிலே சர்ஜரி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலேயே சர்ஜரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ மெடிக்கலே அப்போ மெடிக்கல் அப்படிங்கிறது ஒரு அப்படிங்கிற நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கொஞ்ச நாளா தான் எப்படின்னு சொல்லலாம்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11th செஞ்சுரியில இருந்து 11th செஞ்சுரி நான் சொல்றது வந்து காமன் ஏரால இருந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் ஆகின்னு பார்ப்போம். பட் அதுக்கு முன்னே வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏன்ஷியன் இந்தியாலேயே சொல்லப்பட்ட சர்ஜரியே பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு ஹிஸ்டரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது மாதிரியே ட்ரில்லிங் ஹியூமன் டூத்தை பத்தி அப்படின்னா அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது ஏதோ சர்ஜரி மாதிரியே ஒன்று ஏதோ சம்திங் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்படி மாதிரியே ஒரு லிவிங் பர்சன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஊர்ல வந்து இந்த முதுதாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நீங்க வந்து நம்ம சவுத் இந்தியாவில நம்ம தமிழ்நாட்டில் நிறைய முதுதாளிகள் அப்படின்னு சொல்றக்கூடியது என்னன்னா அது வந்து இந்த எக்ஸ்கவேஷன் தான் கண்டுபிடிக்கப்படும். கீழே அவங்க அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இறந்தவங்கள ஒரு பானையில போட்டு அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் கோல்டு எல்லாமே சில டைம் கண்டுபிடிக்க அவங்க அந்த காலத்துல அவங்க யூஸ் பண்ண டாக்கையும் சேர்த்து பக்கத்துலயே புதைச்சிருவாங்க. ஸோ இது மாதிரி அந்த முதுதாளிகள்ல இருந்து தான் இந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்க வந்து என்னென்ன நியோலித்திக் பீரியட்ல என்னென்ன கல்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பார்லி, ஓகே, பீட் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க, டேட்ஸ் எல்லாமே கல்டிவேட் பண்ணிருக்காங்க அந்த டைம்லயே. அதே மாதிரி இந்த டொமஸ்டிகேட்டட் கோட் கேட்டில் கேட்டிருக்கான் என்னென்ன டொமஸ்டிகேட் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இதெல்லாம் எப்படி இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்காங்க அப்படின்னா அவங்க இதெல்லாம் புதைச்சிருக்காங்க. அந்த மனுஷனை வந்து பதைக்கும் போது இறந்தவங்களை பதைக்கும் போது முதுகாலிகளை இதையும் போட்டு பதைச்சனால ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த டைம்ல வந்து டொமஸ்டிகேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நியோலித்திக் பீரியட்ல. ஸோ நியோலித்திக் கல்ச்சர் ஆஃப் சவுத் இந்தியா. கிளியர். ஸோ சவுத் இந்தியாவில் முக்கியமான ஏரியா நம்ம பார்ப்போம் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. ஓகே. அதுவுமே நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. கிளியர். இந்த சைட்ல என்னென்ன ரிவர் சும்மா கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, துங்கபத்ரா அண்ட் காவேரி. நான் சைட் ரொம்ப சொல்லணும்னு கிடையாது, நீங்க என்னென்ன லைட்டா நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நியோலித்திக் கல்ச்சர் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் எப்போ அப்பியர் ஆகிருக்கு அப்படின்னா டேட் ஃப்ரம் 2500 to 5500 நியோலித்திக் பீரியட். அப்படின்னா நம்ம நியோலித்திக் பீரியட் நார்மலா எப்பவும் பார்த்தோம் அப்படின்னா 6000 BC to 4000 BCன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது மெட்டலர்ஜி எல்லாமே. பட் இந்த 1500 வரைக்கும்
நியூலித்திக் பீரியடா இருந்ததாகவும் சொல்லப்படுது சில நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல. அப்படின்னா என்ன, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1500னா என்ன 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 தொடங்கியிருக்கோம், வேத காலமே தொடங்கியிருக்கோம். ஸோ வேத காலமே 1500 டு நம்ம என்ன பார்த்துருக்கோம் 1000 பிசின்னு பார்ப்போம், நம்ம பார்க்கலாம் இதை பத்தி. அதே மாதிரியே 1000 பிசி டு 600 பிசி அப்படிங்கிறது. ஓகே, இது என்ன சொல்லுவாங்கன்னா நோட் பண்ணிக்கிடுங்க. ஓகே, இயர்லி வேதிக் ஏஜ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, முந்தைய வேத காலம் அப்படிம்பாங்க. இது லேட்டர் வேதிக் ஏஜ், பிந்தைய வேத காலம் அப்படிலாம். ஸோ 1500ல என்ன ஆச்சு, வேத காலமே தொடங்கிட்டு. ஓகேங்களா, பட் வேத காலம் தொடங்கும் போதும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல சில ஏரியால என்னதான் இருக்குது, நியூலித்திக் பீப்புள் வாழ்ந்திருக்காங்க. அதான் சொல்றேன், ஏன்னா அது வந்து லேட்டா தான் இங்க டெவலப்மெண்ட், அங்க எவல்யூஷன் லேட்டா தான் நடக்குது. ஓகேங்களா, ஸோ நியூலித்திக் பீப்புள் எப்படி வாழ்ந்தாதான் எப்படி சொல்றாங்க, அப்ப என்ன பண்றான் அவன், இன்னும் அந்த டொமஸ்டிகேஷன் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகிறான். இன்னும் 1500ல அதே மாதிரியா இங்க இப்போ இதெல்லாம் எங்க இருக்கும்னா சென்ட்ரல் இந்தியால ஸ்டார்ட் ஆயிட்டு இது வேத காலம் அப்படிங்கிறது. The civilization that appeared in northwestern part of India, Pakistan in 3rd millennium BC. ஓகேங்களா, இதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சிவிலைசேஷன், அது எங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஓகே, அதான் the Great Harappa and Mohenjo-daro civilization. இப்போ அதான் பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்றோம். (3,300 to 1,900 BC. ஓகே, ஸோ இதுக்கு முன்னே 2 சிவிலைசேஷன் இருக்கு. ஒன்று வந்து மெட்டல், இன்னும் அயன். அதை பத்தி ரொம்ப பெரிய லெவலில் தெரியணும் அப்படிங்கலாம் தேவையில்லை. மெட்டல் ஏஜ். ஓகே, ஸோ இந்த மெட்டல் ஏஜை வந்து எழுதிக்கிடுங்க. இந்த மெட்டல் ஏஜை வந்து சல்கோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டல் ஏஜ் அப்படின்னா இன்னொன்று கிடையாது, காப்பர் அப்படின்னு. காப்பரை கண்டுபிடிச்சி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்லேயே கண்டுபிடிக்கப்பட்டது என்னன்னா காப்பர்னு பார்த்தோம். அந்த ஏஜ் தான் என்ன சொல்றோம், இந்த சல்கோலித்திக் ஏஜ் சொல்றோம். சல்கோலித்திக் பீரியடை வந்து எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கிடுங்க. 3000 to 1500 சல்கோலித்திக் பீரியடுங்க. அடுத்தால அயன் ஏஜ், (1500 to 600 BC. ஓகே, இப்போ இது என்னப்பா என்ன ஏஜ் பார்க்கும், பிரான்ஸ் ஏஜ் 3300 to நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 4000 BC வரைக்கும் என்னதுதான் நியூலித்திக், புதிய கற்காலம் தான், ஸ்டோன் ஏஜ் தான், அப்படிதானே. ஸோ இதுக்கு அப்புறம் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஸ்டார்ட் ஆகுது, 3300 பிரான்ஸ் ஏஜ். ஓகே, பட் சில எவிடன்ஸ் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரான்ஸ் ஏஜ் வந்து இருக்கும்போதே கான்டெம்பரரியா நிறைய இடங்கள்ல என்ன ஏஜ் உருவாயிட்டு, இந்த மெட்டல் ஏஜும் அயன் ஏஜும் உருவாயிட்டு இதே டைம்ல. ஓகேங்களா, பட் இயர் வைஸ் நம்ம பார்க்கும்போது மெட்டல் ஏஜ் எப்போ சொல்றோம் 3000 to 1500, அயன் ஏஜ் அப்படிங்கிறது 1500 to 600 BC அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஏன் அயன் ஏஜ் 1500 to 600 ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க, இந்த காலகட்டத்தில் இது வேத காலம் தான். ஓகே, இந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அயன் வந்து மீதியாக யூஸ் பண்ணப்பட்டது. இதே டைம்ல தான் இன்னொரு என்னன்னா, ஓகே, ஒரு கிங்டம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். நான் சொன்னேன் ஏற்கனவே கிங்டம் அப்படின்னு 2 கிங்டம் ஸ்டார்ட் ஆகும். ஏன் இதுலயே வந்து ஒரு பேக்ரவுண்ட் கார்லேட்டட் ஆகும். ஒரு கிங்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் என்ன தேவை, அயன் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா போரிடுவதற்கு என்ன, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு என்ன தேவை, சண்டை போடுறதுக்கு ஆயுதங்கள் உருவாக்க வேண்டும். அதுக்கு என்ன தேவை, அயன் அப்படிங்கிறது தேவை. ஸோ இந்த அயன் ஏஜ் உருவாகும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன உருவாயிருது, ரூரல் உருவாகிறது, கிங்டம் அப்படிங்கிறது ஒன்று எவால்வ் ஆயிருக்கு. ஓகேங்களா, இது வரைக்கும் ஸ்டோன் யூஸ் பண்ணாங்க. ஸ்டோன்ல வந்து வெப்பன் எல்லாம் யூஸ் பண்ணான், பாலிலித்திக், மெசோலித்திக், நியோலித்திக்ல யூஸ் பண்ணான். ஆனா அது எதை வேட்டையாடுவதுக்கு தான் அவன் யூஸ் பண்ணான், அனிமல்ஸை வேட்டையாடுறதுக்கு தான். அவனுக்குள்ள சண்டை வந்ததா மேபி இருந்திருக்கலாம், பட் அதுக்கு என்ன கிடையாது, எவிடன்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ சண்டை நடந்ததுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் இல்ல ஒரு அவன் வந்து ஏதாட்டி எழுதி வச்சிருந்தான்னா தெரியும். ஆனா இந்த அயன் ஏஜ் இந்த டைம்ல என்ன ஆயிட்டு, ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒன்று எவால்வ் ஆயிட்டு 600 அந்த டைம்ல எவால்வ் ஆயிட்டு அதுல இருந்து சில ஹிஸ்டரி நம்மளுக்கு தெரிய வருது.
ஸோ பிரான்ஸ் ஏஜ் 3300 to 1900 BC-ல இருக்கு. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஸ்டார்டர் இயர் கேட்பாங்க 1861. அலெக்சாண்டர் கன்னிங்டம் இவர் தாங்க ஃபர்ஸ்ட் சர்வேயர், இவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. மெட்டல் ஏஜ் ஏற்கனவே சொன்னேன். ஓகே, ஸோ நியோலித்திக் பீரியட் இஸ் ஃபாலோட் பை சல்கோலித்திக் ஏஜ் தான். காப்பர் ஸ்டோன் பீரியட், copper stone period when copper bronze came to be used. Okay, நல்லா பார்க்கணும். இந்த மெட்டல் ஏஜ் இருக்கும்போதே கான்டெம்பரரி என்ன ஏஜ் வந்துருது, பிரான்ஸ் ஏஜ் இடங்கள்ல. ஸோ சல்கோலித்திக் அப்படிங்கிற வேர்டே வந்து எதை குறிக்கும் அப்படின்னா காப்பரை தாங்க குறிக்கும். காப்பர் ஸ்டோனை தான் சல்கோலித்திக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சில இடங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஹரப்பன் கல்ச்சரே என்ன சொல்றாங்க is considered as a chalcolithic age அப்படின்னு சொல்றாங்க. சவுத் இந்தியால ஒரே ஒரு விஷயம், இது சில டைம் chalcolithic ஏஜ் அப்படிங்கிறது எந்த இடத்துல வந்து எவால்வ் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமாக சல்கோலித்திக் ஏஜ் உருவானதும் எங்கன்னா கோதாவரி, கிருஷ்ணா, துங்கபத்ரா, இந்த காவேரி, இந்த நதிக்கரையோட இந்த காப்பர் ஏஜ் செம்பு காலம் உருவானது. நெக்ஸ்ட் அயன் ஏஜ். அயன் ஏஜ்னா கிடையாது, எப்ப ஹியூமன் அயன் ஏஜ் உருவாக்குறாங்க அப்பவுமே அயன் ஏஜ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுது. அதான். ஓகே, இது ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் பார்க்கணும் இல்லை, நம்ம இந்த ஏரியாலாம் ஏற்கனவே பார்த்தோம். நான் சொன்னோம்ல, இந்த ஆதிச்சநல்லூர் இன் தமிழ்நாடு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் முக்கியமான இடம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பையம்பள்ளி, அத்திரம்பாக்கம், ஆதிச்சநல்லூர் இந்த எஸ்கவேஷனுக்கு முக்கியமாக எஸ்கவேட் பண்ண இடங்கள். அதே மாதிரியே பல்லாவரம். So Iron Age is frequently referred as Vedas அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த டைம்ல வேத காலமும் உருவானது கண்டிப்பாக. நான் ஏற்கனவே சொன்னேன், அயன் ஏஜ்ங்கிறது 1500 to 600 BC தான் அயன் ஏஜ் அப்படிங்கிறாங்க. காலம் வேத காலம், வேதிக் ஏஜும் இயர்லி வேதிக் ஏஜா இருக்கட்டும், லேட்லி வேதிக் ஏஜா இருக்கட்டும், ரெண்டுமே ஃபாலோ ஆகுறது இந்த ஏஜ் தான். இந்த ஏஜ் தான் அயன் ஏஜ்னு சொல்றாங்க கான்டெம்பரரி. ஏன்னா அயன் இந்த டைம்ல ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம பார்த்தது பிராலியோலித்திக் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பிராலியோலித்திக் 3 விதமா இருக்குன்னு பார்த்தோம். லோவர், மிடில், அப்பர் அப்படின்னு பிராலியோலித்திக். தென் மெசோலித்திக் பீரியட் பார்த்தோம். தென் நியோலித்திக் பீரியட், இம்பார்ட்டன்ட் சைட் இதெல்லாம் பார்த்தோம். தென் மெட்டல் ஏஜ், அயன் ஏஜ், அதுக்கப்புறம் பிரான்ஸ் ஏஜ். ஆனா சில டைம்ல நம்ம எவிடன்ஸ் என்ன சொல்லுது, இந்த காப்பர் ஏஜ் இருக்கும்போது பிரான்ஸ் ஏஜ் சில டைம்ல சில இடங்கள்ல வந்து பிரான்ஸ் மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. பட் இருந்தாலும் நம்ம இல்ல இன்னொரு பெரிய விஷயம், நம்ம என்ன கேட்டோம்னா கண்டிப்பா காப்பருக்கு அப்புறம் தான் பிரான்ஸ் கண்டிப்பா எவால்வ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா பிரான்ஸ்லயே வந்து உங்களுக்கு காப்பர் கண்டென்ட் தான் நிறைய சேரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், காப்பருக்கு அப்புறம் தான் பிரான்ஸ் உருவானதா சொல்றோம். ஓகேங்களா? ஸோ பிரான்ஸ் ஏஜ் வந்து எந்த ஏஜ் அப்படின்னா அதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது தான் பிரான்ஸ் ஏஜ் உருவானதா. ஸோ இப்பதான் வந்து நம்ம ஹிஸ்டரியில வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பத்தி அது ஹரப்பன் சிவிலைசேஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமான வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷன். ஓகே சார், நம்ம இதுக்கு இன்னொரு பேர் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஏன் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இண்டஸ் நதிக்கரையில் தோன்றியதால் இந்த நாகரிகத்தை என்ன சொல்லுவோம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவோம். இதே காலகட்டத்தில் நான் சொன்னேன் மெசபடோமியா சிவிலைசேஷன், நைல் கதையில எஜிப்ட் சிவிலைசேஷன், சைனால வந்து மஞ்சள் ஆறு நாகரிகம் சொல்லுவாங்க, எல்லோ ரிவர் சிவிலைசேஷன். இது எல்லாமே கான்டெம்பரரி பீரியட் தான் நடந்தது. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ ஹரப்பன் எங்க இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் இன் வெஸ்ட் பஞ்சாப் அண்ட் மொஹஞ்சதாரோ இட் இஸ் இன் சிந்து. ஓகே, ரெண்டுமே எங்க தான் இருக்கு, நவ் இன் பாகிஸ்தான் தான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிவிலைசேஷன்ல ரொம்ப இந்தியாவில் தோன்றிய முதல் சிவிலைசேஷன் அப்படிங்கிறத இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ இந்த சிவிலைசேஷன் 3 விதமா கொடுப்பாங்க. ஹரப்பன் சிவிலைசேஷன் இல்ல ரெண்டுமே ஒண்ணுதான். ஹரப்பன் சிவிலைசேஷன் சொன்னாலும் கரெக்ட் தான், இல்லைன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொன்னாலும் கரெக்ட் தான். ஸோ இயர்லியில வந்து 3 விதமா பிரிக்கிறாங்க. இயர்லி ஹரப்பன், மெச்சூர் ஹரப்பன், லேட் ஹரப்பன். ஓகே, இயர்லி ஹரப்பன் அப்படிங்கிறது அந்த ஹரப்பன் நாகரிகம் உருவான காலம். மெச்சூர்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட சிஸ்டம்லாம் ரொம்ப மெச்சூர் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல என்னது,
அவங்களோட வாழ்க்கை முறை. இந்த டைம்ல என்ன ஆகும், டவுன் பிளானிங் உருவாக்கிட்டாங்க. கிரிட் சிஸ்டம், இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறேங்க. கிரிட் சிஸ்டம் கொஸ்டின்ஸ் வரும், ஓகேங்களா. மெச்சூர் ஹரப்பன்ல கிரிட் சிஸ்டம்னா என்னன்னு சொல்றேன். கிரிட் சிஸ்டம், ட்ரைனேஜ் சிஸ்டம், இதுதான் உங்களோட முக்கியமான விஷயம். ஸோ டவுன் பிளானிங், ஓகே, வெல் டெவலப் டவுன் பிளானிங். அந்த டவுன் பிளானிங்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா கிரிட் சிஸ்டம் சொல்லுவாங்க. கிரிட் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லைங்க, வீடுகள் வரிசையா இருக்கும், அதான் கிரிட் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு டவுன் கிரியேட் பண்றோம். அப்படி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி இடத்துல அவங்கவுங்க அப்படியே வீடு கட்ட ஆரம்பிச்சுவாங்க. ஓகே, அங்கங்க வீடு கட்டுவாங்க, அங்கங்க வாசல் வைப்பாங்க. ஆனா இவங்க அப்படி பண்ணல. இப்பவும் அப்படிதான் நிறைய இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இவங்க வந்து ஒரு டவுனையே உருவாக்குறது ஒரு சிஸ்டமேட்டிக்கா உருவாக்குறாங்க. வரிசையா வீடு கட்டுறாங்க, 2 சைடு இருக்கும், நடுவுல ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். ஏன் ஸ்ட்ரீட் அப்படி இந்த கிரிட் சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் தான். ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன பண்றாங்க, ட்ரைனேஜ் சிஸ்டம் உருவாக்கி அதெல்லாம் ட்ரைனேஜ்லாம் ஒரு இடத்துல வந்து வடிகிற மாதிரியே ஒரு சிஸ்டம் உருவாக்குறாங்க. அதான் வந்து டவுன் பிளானிங். இது ஏன் வந்து இந்த இப்போ அந்த சிவிலைசேஷன்லேயே இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் வெரி வெல் டெவலப்டு சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த லெவலுக்கு மெசொப்பொட்டேமியாவும் மற்ற சிவிலைசேஷனும் இந்த லெவலுக்கு டவுன் பிளானிங் ரொம்ப ஸ்ட்ரக்சரா இல்லை. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பர்ன்டு பிரிக்ஸ் யூஸ் பண்ணாங்க. கல்லை சுட்டு வீடு கட்டுறதுல இவங்க மாட்டாங்க. ஓகேங்களா, மெசொப்பொட்டேமியாலாம் பச்சை கல், ட்ரை கல்லை தான் என்ன பண்றாங்க அவங்க யூஸ் பண்றாங்க. பட் கல்லை சுட்டு யூஸ் பண்ற நாலேஜ் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. ஏன்னா இப்பவும் நம்ம கல்லை சுட்டு தான் வீடு கட்டுறோம். ஏன்னா அப்படின்னா என்ன இருக்கும், வீடு ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப நாள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த நாலேஜ் வந்து இவங்களுக்கு அந்த காலகட்டத்திலேயே வந்துருது. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஃபர்ஸ்ட் யாரு விசிட் பண்ற அந்த இடத்துலன்னா 1826ல சார்ல்ஸ் மேசன் அப்படிங்கிறது, தென் அம்ரி அண்ட் அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படிங்கிறது 1831ல விசிட் பண்றாங்க. இவங்க ஒன்றும் டிஸ்கவர்டா எஸ்கவே எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல, சும்மா விசிட் பண்றாங்க. இப்படி ஒரு சிவிலைசேஷன் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு விசிட், வேற ஒன்று. அதே மாதிரியா வந்து பாத்தீங்கன்னா 1853 அந்த டைம்ல வந்து அலெக்சாண்டர் கனிங்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு ஹரப்பன் இந்த சைட்ல ஒன்று இருக்கு. ஏன் இந்த சைட்டுக்கு அவர் போவார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 1853ல வந்து இந்த 1850ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே லைன் வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபார் ரயில்வே லைன் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் இந்த இந்தியானா பாம்பே டு தானே. ஓகே, ஸோ அதே மாதிரி ரயில்வே லைன் அப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கு இங்கிலாந்துல வந்து அங்கே பார்லிமெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்து ரயில்வே லைன் வந்து கனெக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரயில்வே அப்படின்னு சொல்லுவாங்க டல்ஹவுசி. இதெல்லாம் நோட் பண்ணுங்க, அதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரயில்வே. ஏன்னா ஃபர்ஸ்ட் இவர் தான் இந்த ரயில்வே கனெக்டிவிட்டியை ஃபர்ஸ்ட் உருவாக்குறாங்க. வெயிட் பண்ணுங்க, ஜான் மார்ஷலை பத்தி சொல்லலாம். அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கியாலஜி, இந்த ஹரப்பன் சைட்லாம் கண்டுபிடிக்கிற ரொம்ப முக்கியமானவர். ஸோ இப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஹரப்பன் வாஸ் டிஸ்கவர்ட் 1826, பட் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் எஸ்கவேட்டட் இன் த இயர் 1920-21. ஓகே, கரெக்டா நோட் பண்ணிக்கிறீங்க. ஹரப்பன் வந்து டிஸ்கவர்ட் 1826, பட் எஸ்கவேட்டட். பட் இதை வந்து கரெக்டா சொல்லணும்னா ஹரப்பன் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு 26 இருந்தாலும் கொஸ்டின்ஸ் வந்து யார் டிஸ்கவர் பண்ணா அப்படின்னா 1921ல தயாராம் சாஹி அப்படிங்கிறவர். அதே மாதிரியா மொஹஞ்சதாரோ இந்த இயர் 1922 பை ஆர்டி பனார்ஜி. இந்த 2 பேரும் அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம். 1921ல ஹரப்பன் டிஸ்கவர் பண்ணப்படுகிறது, தயாராம் சாஹி என்பவரால். மொஹஞ்சதாரோ 1923ல ஆர்டி பனார்ஜி என்பவரால். முக்கியமான சைட் எழுதிடுங்க, காலிபங்கன், லோட்டல். இந்த ஹரப்பன் சைட்டை எல்லா சைட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம பாலியலித்திக் மெசோலித்திக் நியோலித்திக் ஸ்டேஜ்ல ரொம்ப தெரியணும் இல்லை, பட் இந்த ஆதிச்சநல்லூர், அத்திரம்பாக்கம், பையம்பள்ளி இது மாதிரியே முக்கியமான சைட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த சோன் வேலி, பிம்பேட்கா. இப்போ பிம்பேட்கானா என்ன ஞாபகம் வரும்னா பிம்பேட்கா எங்க இருக்கு, மத்திய பிரதேசத்துல இருக்கு. இவ்வளவு தெரிஞ்சுதான் போதும். ஓகே, இப்போ சோன் வேலி எங்க இருக்கு அப்படின்னா வந்து ஃபுட்பால் பிளாட்டியூன் பார்த்துருக்கோம்.
நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஏரியா அது என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். பட் இந்த இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் காலிபங்கனா இருக்கட்டும், லோக்கலா இருக்கட்டும், தோலாவீராவா இருக்கட்டும், இதுல வந்து ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்கள் உண்டு. இந்த சைட்ல என்ன காணப்பட்டது ஓகேங்களா அப்படிங்கிற மாதிரி. இப்போ லோட்டல் அப்படிங்கிறது ஒரு போர்ட் இருந்துச்சு லோட்டல்ல. ஓகே, அந்த ஏன்ஷியன்ட் இந்தியாவிலே ஒரு போர்ட் உருவாக்கிருக்காங்க அந்த இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன். இப்போ லோட்டல்ல போர்ட் இருக்கனால நம்மளுக்கு என்ன நம்ம ஒண்ணு வந்து கன்ஃபார்ம் பண்றோம்னா, அந்த காலத்துல என்ன பண்றாங்க, ட்ரேட் அப்படிங்கிறது இருக்கு. அதனாலதான் என்ன பண்றாங்க, மெசோபொட்டாமியாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இது மாதிரியா இப்போ மொஹஞ்சதாரோல எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரேட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பெருங்குளியல் அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரி ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் முக்கியமா இருக்கும். ஸோ இதோட முக்கியமான ஜியோகிராபிக்கல் செட்டில்மெண்ட் நம்ம இதுலயே பார்த்துடலாம். இதுல முக்கியமான சைட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சைட் தாங்க எல்லாமே இருக்கு பாருங்க. மொஹஞ்சதாரோ இது நம்ம இந்தியா மேப் கிடையாது. இந்தியா மேப்பு இப்போ அந்த இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷனோட மேப் தான். ஓகேங்களா, இண்டஸ் ரிவர் தான் இருக்கு. இந்த மேப் எதுனா சும்மா ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, என்னென்ன முக்கியமான ஏரியா நம்ம இது வரைக்கும் பார்த்த ஏரியானா இந்த கோட் டிஜி ரொம்ப ஃபேமஸ் ஏரியா. ஓகேங்களா, பார்த்த ஏரியா மட்டும்தான் பார்க்குறோம். ஓகே, ஆனால் குஜராத் எங்க இருக்கு, இந்த ஏரியால குஜராத் இருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த தோலாவீரா பார்த்தோம். தோலாவீரா லோட்டல்லாம் குஜராத்ல தான் இருக்கு. ஸோ லோட்டல்ல தான் என்ன இருக்குன்னு பார்த்தோம், ஒரு போர்ட் இருந்ததாக சொல்லப்படுகிறது லோட்டல்ல. ஓகேங்களா, கோட் டிஜி, இண்டஸ் ரிவர் இங்க இருக்கு. ஸோ இந்த இது எல்லாமே இண்டஸை சுத்தி இருக்கனால தான் என்ன பண்றோம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். பாருங்க, மொஹஞ்சதாரோ இங்க இருக்கு, ஹரப்பன் இங்க இருக்கு. ஸோ ரெண்டுக்குமே வந்து ஒரு சம்திங் என்ன சொல்றாங்கன்னா 200 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் இங்க இருக்கும் மொஹஞ்சதாரோக்கும் ஹரப்பனுக்கும். ஓகேங்களா, வேற முக்கியமான சைட்னா ஆலம்கில்பூர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சைட் தான். காலிபங்கன் பார்த்தோம், காலிபங்கன். பனவாலி ஒரு இம்பார்ட்டன்ட் சைட். ஓகே, ரூப்பர் அப்படிங்கிறது இப்போ ஹரியானால இருக்கு. ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சைட். ஸோ இன்னும் வர வர முக்கியமான சைட் பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த பார்டர் தாங்க, ஜியோகிராபிக்கல் செட்டில்மெண்ட் அண்ட் பார்டர் வரணும். ஸோ பிளான் டவுனை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் பார்க்க முடியும். ஓகே.